அந்த பேய் காவலாளி ரஜினியோட அம்மா. அதனாலதான் போலீஸ்காரங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க தப்பிக்க வச்சாங்க. ஆனா யஷ பத்தியும் அவர் கடத்தப்பட்டதை பத்தியும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவங்க மேகுல் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் யஷோட ஃப்ரெண்டு தான். ரஜினி, நாம ஏதாவது பண்ணி உங்க அம்மா கிட்ட போயே ஆகணும். உங்க அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல சார், என்னோட அம்மா எப்பவுமே பேய் கூட தான் இருப்பாங்க, அதனால எனக்கு தெரியாது. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் எப்படியாவது யஷை காப்பாத்தியே ஆகணும். அதுக்கப்புறம் மேகுல் உடனே ஆலியாவுக்கு கால் பண்றாரு. அவரோட லொகேஷனை சென்ட் பண்ணிட்டு சொல்றாரு, ஆலியா, யஷ் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காரு. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி நீ இங்க வந்துரு. உன்னோட அப்புறம் யஷோட கனியை எடுத்துட்டு வந்துரு. ஐயோ கடவுளே, என்னோட கந்தா புல்புலியே சயின்டிஸ்டோட வீட்ல இருக்கே. ஆலியா அவங்களோட வண்டியை எடுத்துக்கிட்டு உடனே சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போறாங்க. அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போறதுக்கு அவர் ஒரு புதிரை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. லாஜிக்கல் ஆர்மி A, B இல்ல C, இந்த 3 வழியில எது சயின்டிஸ்ட் போகும்னு உங்களால சொல்ல முடியுமா? வழி சி சயின்டிஸ்ட் கிட்ட போகும். இதோ இந்த மாதிரி. ஆலியா சி வழியை தேர்ந்தெடுத்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போயிடுறாங்க. ஆலியா புல்புலியா சயின்டிஸ்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப புல்புலியா சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஓ இதான் விஷயமா, சரி நீ இங்கே இரு, நான் உனக்காக ஒன்னு எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் புல்புலியா சயின்டிஸ்ட் அவரோட ஸ்பெஷல் லேபுக்கு போறாரு. அப்புறம் அங்கிருந்து ஒரு ஃபயர் கன்னை எடுக்கிறாரு. சயின்டிஸ்ட் 2 ஃபயர் கன்னை எடுத்துக்கிட்டு ஆலியா கிட்ட வந்துடுறாரு. ஆலியா, பேய்க்கு நெருப்புனா ரொம்பவே பயம், அதனாலதான் இந்த ஃபயர் கன்னை நான் தயாரிச்சேன். இதுல ஒரு கன்னை மேகுல் கிட்ட கொடுத்துரு, இன்னொன்னு நீயே வச்சுக்கோ. ஆலியா புல்புலியா சயின்டிஸ்ட் கிட்ட நன்றி சொல்லிட்டு உடனே அங்கிருந்து காட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்கதான் மேகுல் இருந்தாரு. யஷ் தி கோஸ்ட் ஹண்டரோட வீடு வானத்துல எல்லாம் இருக்கு. நான் அங்க போய் இந்த கன்னை எடுத்துட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுமே. இந்த ஃபயர் கன்னை எடுத்துக்கிட்டே நான் மேகுல் கிட்ட போயிடுறேன். சீக்கிரமாவே ஆலியா மேகுல் கிட்ட வந்துடுறாங்க. சார், சயின்டிஸ்ட் இந்த கன்னை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆலியா, யஷோட கன் எங்க இருக்கு? அதை எடுத்துட்டு வரலையா நீ? ஆலியா, நீ என்ன சின்ன பொண்ணா? அதை எப்படி நீ மறந்த? சார், அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். சரி, யஷோட கன் இல்லாமலே நாம அந்த பேய் காவலாளியை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆலியாவும் மேகுலும் ரஜினி கூட சேர்ந்து பேய் காவலாளி கிட்ட போறதுக்கு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அங்க பேய் காவலாளி யஷை ஒரு கேஜ்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க யஷை ரொம்ப அதிகமா அடிச்சிருந்தாங்க. அதால அவருக்கு ரொம்ப அதிகமா ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பங்களாவில தான் யஷை அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த பழைய பங்களா கிட்ட நிறைய பேய்கள் சுத்திக்கிட்டு இருந்தது. யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. நான் தான் பேயோட காவலாளி. இன்னைக்கு நான் உன்னை கொடுக்க போறேன் பலி. அதுக்கப்புறம் உன்னோட ரத்தத்தை வச்சு நான் முதல்ல பேயா மாறி அப்புறம் பேயோட மகாராணியா மாற போறேன். இப்ப போலீஸ் டிடெக்டிவ் மேகுல் கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன காப்பாத்திடுவாரு. என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. அதுக்கப்புறம் அந்த பேய் காவலாளி ஒரு யாகம் பண்றாங்க. அங்க நெருப்ப வர வச்சு யஷை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நெருப்புக்குள்ள முதல்ல நெய்யை ஊத்தி அப்புறம் கற்பூரம், அதுக்கப்புறம் நிறைய விறகுகளை போடுறாங்க. அந்த பேய் காவலாளி அந்த யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேகுல் ஆலியாவையும் ரஜினியும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பேய் காவலாளியை தேட ஆரம்பிக்கிறாங்க. மேகுல் அடிக்கடி ரஜினி கிட்ட அந்த பேய் காவலாளியை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரஜினியோட அம்மா. இங்க பாரு ரஜினி, பேய் காவலாளி உன்னோட அம்மா, அதால ரொம்ப சுலபமா உன்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க சார், எனக்கு ஏதாவது பேய் தெரிஞ்சதுன்னா அப்ப என்னால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். சார், எனக்கு பேய்னு பேரு கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத ஆலியா, நம்ம கூட ரஜினி இருக்காங்க. அவங்களுக்கு பேயை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அந்த பேய் காவலாளியை தேடி மேகுல், ஆலியா அப்புறம் ரஜினி இவங்க 3 பேரும் ஒரு குளத்துக்கிட்ட வராங்க. அப்ப மேகுலுக்கு ரொம்ப அதிகமா தாகம் எடுக்குது. ஆனா அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருந்தது. மேகுல் அந்த தண்ணியை கவனமா உத்து பாக்குறாரு. அங்க அவருக்கு அவரோட பிம்பம் தெரியுது. ஆனா இதோ தப்பா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு என்ன தப்பா தெரிஞ்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க, இந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்புறம் எப்படி அதுல பிம்பம் தெரியும்? ஏன்னா அழுக்கான தண்ணியில எப்பவுமே பிம்பம் தெரியவே தெரியாது. அதனாலதான் மேகுலுக்கு டவுட் வருது. உடனே மேகுல் ரஜினிய சத்தமா கூப்பிடுறாரு. ரஜினி, சீக்கிரம் இங்க வா, இங்க ஏதோ தப்பா இருக்கு. ரஜினி வேகமா அந்த இடத்துக்கிட்ட போறாங்க. அவங்க அந்த குளத்துக்கிட்ட வந்த உடனே அவங்களோட வாஞ்சில ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இங்க பேய் இருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா பேய் குளத்துக்குள்ள இருக்கு. பேய் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஆலியா ரொம்ப பயந்து போய் மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. ரஜினி அவங்களோட வாட்சை வச்சு அந்த பேயோட எக்ஸாக்ட் லொகேஷனை ட்ராக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த குளத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. ரஜினி அப்படி திடீர்னு குதிச்ச உடனே மேகுல் ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே ரஜினி பேயை பிடிச்சு அந்த குளத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ரஜினி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்க. ஆனா ஆலியாவை பாரு எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு. மேகுல் இப்படி சொன்னதை கேட்டு ஆலியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அப்புறம் அவங்க சொல்றாங்க, சார், நான் ஒண்ணு பயந்தாங்கோல இல்ல. அது என்னன்னா எனக்கு பேய்னா கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். அதான் மரத்து மேல ஏறிட்டேன். ஆஹா, எனக்கு நல்லா தெரியும் ஆலியா, நீ எவ்வளவு தைரியசாலின்னு. சரி பரவாயில்ல, கீழே வா. அதுக்கப்புறம் ரஜினி அந்த பேய் கிட்ட பேய் காவலாளியை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பேய் சொல்லுது, சரி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா பேய் உலகத்துக்கு போறதுக்கான வழியை நீ என்கிட்ட சொல்லணும். இந்த மனுஷங்களோட உலகத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும்.
இங்க பாரு, அங்க போறதுக்கான வழி எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ எங்களுக்கு உதவி பண்ணா யஷ் கண்டிப்பா உனக்கு அங்க போறதுக்கான வழியை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் யஷ் த கோஸ்ட் ஹண்டரை கிழக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பங்களாவ்ல கடத்தி வச்சிருக்கிறதா அந்த பேய் அவங்க கிட்ட சொல்லுது. அவங்க பேய்களோட மகாராணி ஆகிறதுக்காக யஷை பலி கொடுக்க போறதா அந்த பேய் சொல்லுது. இதை கேட்ட உடனே மேகுல் ரொம்ப பயந்து போயிடுறாரு. ரஜினி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம கிழக்கு பக்கம் நோக்கி போகணும். யஷோட உயிர் ஆபத்துல இருக்கு. ரஜினி அந்த பேயை விட்டுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, சரி, யஷ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்து கோஸ்ட் வேர்ல்டுக்கு போறதுக்கான வழியை சொல்றோம். அதுக்கப்புறம் ரஜினி, மேகுல், ஆலியா 3 பேரும் கிழக்கு பக்கம் நோக்கி போறாங்க. முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுல அவங்களுக்கு ஒரு போர்டு தெரியுது. அங்க 4 திசைக்கான இன்ஃபர்மேஷன் இருந்தது. இந்த போர்டை பார்த்த உடனே மேகுலுக்கு புரிஞ்சிருது இந்த போர்டு ஃபேக்னு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த விஷயம் மேகுலுக்கு எப்படி தெரிஞ்சது? யோசிங்க. எதிரில சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த திசையில சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கோ அந்த திசையை கிழக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த போர்டு ஃபேக் ஆனது. ஏன்னா சூரியன் எப்பவும் மேற்கு பக்கம் தான் மறையும். மேகுல் அப்படியே கணக்கு போட்டு கிழக்கு பக்கத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி போறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பங்களா தெரியுது. சார், இதுதான் அந்த பங்களான்னு நினைக்கிறேன். இங்கதான் என்னோட அம்மா யஷ கடத்தி வச்சிருக்கணும். மேகுல், ஆலியா அப்புறம் ரஜினி அவங்க அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சார், நாம நேரா உள்ள போய் அந்த பேய் காவலாளி பிடிச்சிடலாம். ஏன் காத்துட்டு இருக்கோம்? அந்த பங்களாவுக்கு வெளியே யாரும் இல்ல. ஆனா கீழே பாரு, கால் தடயங்கள் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இங்க நிறைய பேய்கள் இருக்கு. அது இங்க காவலுக்கு இருக்கு. நாம யோசிச்சுதான் ஏதாவது பண்ணணும். அது மட்டும் இல்லாம சாயந்தரம் ஆயிடுச்சு. நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த பங்களாக்குள்ள போகணும். ஏன்னா அந்த பேய் காவலாளி ராத்திரி ஆனா யஷ பலி கொடுத்துருவாங்க. சார், நம்ம கிட்ட தான் ஃபயர் கன் இருக்குல்ல. இத வச்சு நாம அந்த பேயை பயமுறுத்திடலாமே. இல்ல ஆலியா, ஃபயர் கன்ல இருந்து ஃபயர் பண்ணா அப்ப அந்த பேய் காவலாளிக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் அவங்க யஷ என்ன வேணாலும் பண்ணிடலாம். நாம வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்மி, மேகுல், ரஜினி அப்புறம் ஆலியா 3 பேரும் அந்த பங்களாக்குள்ள எப்படி போவாங்க? அப்புறம் அவங்க பொண்ணு ரஜினியை பார்த்து அந்த பேய் காவலாளி என்ன பண்ண போறாங்க? அடுத்த எபிசோட்ல இதை பார்க்கலாம்.